வணக்கங்க. நம்ம கிளம்பி இன்றைக்கி எங்கே போகிறோன்னா விஎஸ்பி காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐக்ராஃப்ட் நர்சரிக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். இப்போ 4வது முறையாக இவங்க விதை திருவிழா போட்டிருக்காங்க. சரி போய் நம்ம நாட்டு விதையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம், ஆடிப்பட்டம் வேறு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு விதை வாங்குறதுக்காக போனாங்க. நர்சரி வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லாவே டெவலப் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். நிறைய செடி வெரைட்டிலாம் கொண்டு வந்துட்டாங்க. சரி நம்ம போய் முதல்ல விதையை வாங்கிட்டு வந்துடலாம். நிறைய விதைகள் வச்சுருந்தாங்க, எல்லாமே நாட்டு விதைகள் தான். அதில் நான் வந்து என்னென்ன விதைகள் வாங்கினேன்னா அவரைக்காய் விதை, புடலங்காய் விதை, அப்புறம் வெண்டைக்காய், அப்புறம் சிறுகீரை வாங்கினேங்க. கொத்தமல்லி கேட்டேன், கொத்தமல்லி கிடைக்கல. ஒரு 5-6 வகையான விதையெல்லாம் வாங்கிக்கிட்டேன். அது நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நான் வீடியோ போடுறேன். அப்புறம் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்ஸ்லாம் இருக்குங்க. இந்த பார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கும், வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் எதுக்கு தேவையில்லாமல் அதை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துட்டு வந்துடுவேன். நீங்கள் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஒரு டைம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா விதையுமே 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நல்லா சூப்பராகவே இருந்தது. போன டைம் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்ததுங்க. அதனால தான் சரி இந்த டைம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவங்கக்கிட்டேயே ஃபெர்டிலைசரு, மண்புழு உரம் எல்லாமே கிடைக்குதுங்க. சரி அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு போனால் முதல்ல பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ் செடி தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம ஊரில் அதிகமாக போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் செடி, பூச்செடி வகைகள்லாம் போகும். அதனால் இதில் நிறைய வெரைட்டி கொண்டு வந்திருந்தாங்க. அது இல்லாமல் ரேர் பிளான்ட்டும் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. இது பேர் எனக்கு தெரியல, இது வந்து கேரளா வெரைட்டி. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பட்டர் ஃப்ரூட் இருந்ததுங்க, அவகடா. சரி இது வாங்கலாம்னு நினச்சேன். நம்ம வெள்ளாடு கண்டிப்பாக விடவே விடாது. இந்த வெயிலுக்கெலாம் பார்த்திங்கன்னா மருதாணி செடியவே தின்றுச்சு. எங்கே போய் அவகடாலாம் வைக்கிறது, அதனால் விட்டுட்டு வந்துட்டேங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா டேபிள் ஆரஞ்சுங்க. நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. அடுத்தது நாட்டு பப்பாளி. நாட்டு பப்பாளி வாங்கலாம்னு நினச்சோம், ஆனால் விதையாகவே இருந்தது. விதையவே வாங்கிட்டோம். நம்ம மண்ணில் போட்டால் அதுவே முளைச்சிக்கும். அப்புறம் இந்த மாதிரி நிறைய பல வகை மரங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மூங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கட்டுக்கட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் நிறைய புதரெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி புதராக வர்ற மாதிரி செடியெலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் லான் போட்டு அதில் வச்சோன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு தண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணலாம் முடியாதுங்க நம்மளால். நம்ம வந்து காய்ச்செடி போட்டு அதை கொண்டு வரதே பெரிய கஷ்டம். அதனால் அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். சிகப்பு கலரில் இலை வருது பாருங்கள், அந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த பூ இருக்கு பாருங்கள், இதெல்லாம் டூர் போகிறப்ப பார்த்ததுங்க. இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வாங்கின்னு வந்து நம்மளால் வச்சு வளர்க்கவே முடியாது. இந்த வெய்ய காலம், காற்று காலம்லாம் வந்துட்டாவே செடிக்கு 2-3 டைம் தண்ணி விட்டாதாங்க கொஞ்சமாவது ஈரம் இருக்குது. இல்லைன்னா சுத்தமாக காஞ்சி வறண்டு போயிடுது. செடியே அப்படியே நோஞ்சானாட்ட போயிடுது. சரி இண்டோர் பிளான்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் இண்டோர் பிளான்ட் பார்த்துட்டு இருந்தேன். நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், இந்த கிச்சன்லலாம் அங்கங்கே செடி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாமான்னு பார்த்தேன். இதெல்லாம் வச்சு நம்மளால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. சரி நம்ம தோட்டத்தில் ஒரு இட்லி பூச்செடி இருந்தது, அது அப்படியே காஞ்சி போச்சு. சரி ஒன்று வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு இட்லி பூச்செடியும் போய் பார்த்தேன். மழை வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு முன்னாடி இருந்த இடத்துல போய் ஒரு ஃபோட்டோவையும் எடுத்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு வந்த விதை எல்லாத்தையுமே நான் விதைச்சி அறுவடை வரைக்கும் ஒரு லாங் வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.